அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை எது தேவை என்பதை பற்றியது. ஒரு தத்துவ கதைன்னு சொல்லலாம். நம்ம சாக்ரட்டிஸ் ஒரு முறை கிரேக்க நாட்டின் தலைநகர் ஏதென்ஸின் அங்காடி தெருக்களில் சுற்றி கொண்டே வந்தார். 4-5 தெருக்களில் உள்ளே நுழைந்து கடைகளில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் கூர்ந்து கவனித்தார். ஆனால் எதுவுமே வாங்கவில்லை. பின்னர் மறுநாளும் அங்காடி தெருவில் நுழைந்து கடைகளில் உள்ள பொருட்களை கூர்ந்து நோக்கிய வண்ணமே நடந்து சென்று விட்டார். இப்படியே ஒரு வாரமாக அங்காடி தெருக்களில் பல கடைகளை சுற்றி பார்த்து விட்டு விட்டு சென்று விடுவார். 7ஆம் நாள் சாக்ரட்டிஸ் அடிக்கடி தெருவில் உலா வருவதைக் கண்ட ஒரு கடைக்காரர், ஐயா, நானும் கடந்த 6 நாட்களாக பார்த்து கொண்டே வருகிறேன். கடை தெரு வழியாக வருகிறீர்கள், கடையில் உள்ள பொருட்களை எல்லாம் பார்க்கிறீர்கள், ஆனால் இது நாள் வரையிலும் எந்த பொருளையும் வாங்கவே இல்லையே. உங்களுக்கு எந்த பொருள் வேண்டும் என்றால் நான் அந்த பொருளை வரவழைத்தாவது தருகிறேன் என்று கேட்டார். அதற்கு சாக்ரட்டிஸ், அன்புள்ளம் கொண்ட கடைக்காரரே, இங்குள்ள பல கடைகளில் உள்ள பொருட்கள் எவையும் என் வீட்டில் இல்லை. இந்த பொருட்கள் எவையும் இல்லாமல் என்னால் சந்தோஷமாக வாழ முடிகிறதே என்று எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்கிறேன் என்று கூறினாராம். கடைக்காரர் வியந்து போய் விக்கித்து நின்று விட்டாராம். ஆம், நமது வாழ்க்கைக்கு தேவைப்படாத பொருள்கள் நம்மிடம் இருப்பதை விட இல்லாத போதுதான் அது அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே ஆடம்பர மோகத்தில் அத்தியாவசியத்தை தவறவிட்டு விடக்கூடாது என்கிறார் நம் சாக்ரட்டிஸ் ஐயா அவர்கள். அதாவது, போதும் என்ற மனமே பொன்சை மருந்து என்ற பழமொழி நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனவே நாமும் எப்பொழுதும் எது பார்க்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வீட்டுல வாங்கி சேர்க்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வாங்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும். சரிங்களா? சிந்தனை செய்யுங்கள்மா. வாழ்க வளமுடன்.